Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics, exercise 5.3, 11th sum. Very important sum. Carefully பார்த்துக்கோ. Okay, good. First, what is given அப்படின்னு கொடுத்துருக்குன்னா பாரு. The equation of straight line ஒன்று கொடுத்துருக்கு. Y equal to minus 0.1x minus 0.1x ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ண சொல்லியிருக்கு, வரைய சொல்லியிருக்கு. ஓகேங்களா? கிராஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, ரைட்டு. ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்க, ஒரு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோ. சரியா? ஒரு எக்ஸ் ஆக்சிஸை ஒரு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோ. ரைட். இப்போ இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா ஒய்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பார். 1 கிடைக்கும். அப்போ ஒரு பாயிண்ட்டாக எழுதினோம்னா என்ன கிடைக்கும்? 0,1 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒய்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா எக்ஸுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. எக்ஸுக்கு என்ன கிடைக்கும்? 0 ஈக்குவல் டு 0.1x ப்ளஸ் 1. ஓகேயா? நெக்ஸ்ட்டு -1 ஈக்குவல் டு இங்கிட்டு போனால் ப்ளஸ் 1 இங்கிட்டு போனால் -1 ஈக்குவல் டு 0.1x. அப்போ மைனஸ் எக்ஸை வந்து -1/0.1 என்ன வந்துடும்? ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ மேலே இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? -10 அப்படின்னு வந்துடும். தர்ஃபோர் பாயிண்ட் எழுதினோம்னா என்ன எழுதலாம்? -10, என்ன வந்துடும்? -10, சாரி, இது மைனஸ் தான் நடாது தம்பி. அப்போ ரெண்டு சைடு மைனஸ் என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு சைடு மைனஸ் என்ன செஞ்சலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ +10, என்ன வந்துடும்? 0 அப்படின்னு வந்துடும். ஓகே, குட். அப்போ 0,1 அப்படின்றது இங்கனக்குள்ளே உள்ள பாயிண்ட். இது 0,1. ரைட். 0,1 இங்கே தள்ளி வரும். இதுதான் என்னது? 10,0 பிளாட் பண்ணிட்டேன். அப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க. அவ்வளோதான். இதுதான் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இதில் எழுதிக்க ஒய் ஈக்குவல் டு -0.1x ப்ளஸ் 1. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். சரிங்களா? சொல்கிறது எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டு ஒய்க்கு 0 கொடுத்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, குட். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் பார்த்துக்கோ. டோட்டல் எம்பி ஆஃப் த சாங் அப்படின்னு கொடுத்துருக்கு. டோட்டல் எம்பி அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா? டோட்டல் எம்பி அப்படின்றது கேட்டிருக்கு. அதாவது எக்ஸுன்றது செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, ஒய்ன்றது வந்து என்ன சொல்லியிருக்கான்? பர்சன்டேஜ் ஆஃப் சாங்ஸ் வந்து சொல்லியிருக்கான். அப்போ டோட்டல் எம்பி எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருக்கான். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் கிடச்சிரும். ஒய் ஈக்குவல் டு -0.1 × 0 ப்ளஸ் 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1 அப்படின்னு அர்த்தம். இது ஆன்சர். நாற்று வச்சுக்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துரு, ஒரு ஆன்சர் எடுத்துரு. செகண்டுக்கு அடுத்து தேர்டு கொஸ்டின் 75% ஏறிடுச்சு. சாங் கெட்ஸ் டவுன்லோடட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹவு மணி ஆஃப்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. 75%. ரிமைனிங் சாங்ஸ் 75% சொல்லியிருக்கான். 100%ல் 75% போச்சுன்னா என்ன மிச்சம்? பேலன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%ன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 25%ன்னு போட்டுக்க. ஒய் ஈக்குவல் டு 25% எம்பி இருக்குது மிச்சம். அதாவது 25/100ன்னு எழுதலாம், அல்லது 0.25ன்னு எழுதலாம். எப்படி வேணால் எழுதி, கீழே டபுள் 0 இருக்கனால. இப்போ ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். ஒய் ஈக்குவல் டு -0.1x ப்ளஸ் 1. ஓகேங்களா? 0.25 ஈக்குவல் டு -0.1x ப்ளஸ் 1. அடுத்து 0.25 -1 ஈக்குவல் டு -0.1x. ஓகேயா? செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்னா இதில் வந்து 0.75 வரும். மைனஸ் ஈக்குவல் டு -0.1xன்னு வரும். மைனஸை கேன்சல் பண்ணிடு. அப்போ 0.75/0.1ன்னு வரும். ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். நீ மேலே கீழேயும் சரியா சொல்கிறது 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா 75 இருக்கனால 00 இதுக்கு அப்படி மேட்ச் பண்ணி கீழே வந்து 0.1 × 00 ஆக்குனினா
என்ன வந்துடும் 75/10ன்னு வந்துடும். அப்போ 7.5 அப்படின்னு வந்துடும் செகண்டுன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இதுதான் எக்ஸுக்கு ஆன்சர். டோட்டல் எம்பி வந்து ஒரு 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 இதில் டோட்டல் எம்பி சாங் வந்து ஒரு எம்பி, இது ஒரு எம்பின்றது இது வந்து 25% சேர்த்து பார்த்தோம்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு 7.5 செகண்ட் ஆயிரும். சரியா சொல்கிறது? டு டவுன்லோட் 70% ஆஃப் சாங் ஆஃப் த டைம் டேக்கன் இஸ் 7.5 செகண்டுன்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? மறந்துடாத. 75% வந்து சாங் டவுன்லோட் ஆகிறதுக்கு எடுத்துக்கொண்டது 7.5 செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். 4th ஒன் அப்படின்றத பார்த்துக்கோ, பார்த்து பொறுமையாக அந்த பாக்ஸ் பண்ணியிருக்கல அதை மட்டும் நீ சரி பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்ரு கிராஃபு, ரெண்டாவது ரோமன் லெட்ரு வந்து எக்ஸ் ஈக்குவல் 0, மூணாவது ரோமன் லெட்ரு வந்து ஒய் ஈக்குவல் 25% அப்படின்னு வச்சுக்கோ. ஃபோர்த்து வந்து ஒய் ஈக்குவல் 0ன்னு போட்டால் கிடச்சிரும். ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு -0.1x + 1. ஓகேயா? ரைட். அப்போ ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ 0 முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்போ 0 ஈக்குவல் டு டைம் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறான். -0.1x + 1 + 1 கிட்ட வந்தால் -1 ஈக்குவல் டு -0.1x மைனஸ் மைனஸ் கேன்சலு 1/0.1 ஈக்குவல் டு எக்ஸு. ரெண்டு சைடு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். 10 செகண்டில் ஃபுல் சாங்ஸ் வந்து என்ன ஆயிரும்? டவுன்லோடு ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். சரியா? கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். 0னா எம்பி இல்லை, எல்லாமே முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 10 செகண்டில் எல்லாமே என்ன ஆயிரும்? கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. அப்போ 3 ஆன்சர் மட்டும் நான் வச்சுக்க. எடுத்துக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 0 1, சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 0, இதை எடுக்கிற நாற்று வச்சுக்கோ. அடுத்து இதை எடுக்கிறத நாற்று வச்சுக்கோ. அடுத்து இதை எடுக்கிறத நாற்று வச்சுக்கோ. எக்ஸு ஈக்குவல் டு 0, லாஸ்ட்டில் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துரு. இடையில 75%னா ஒய் ஈக்குவல் டு 25% பேலன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறணும். சரிங்களா சொல்கிறது? ரைட். மறந்துடக்கூடாது, பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஓகே, தேங்க்யூ.